அதாவது திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஓனர் வந்து கோவையில் குங்குமண்டலத்தில் இருக்கிறாங்க. அந்த ஓனர் கிட்ட இவர் வந்து எப்படியாவது வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் நான் தாவேக்காவை வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி இவர் பணத்தை வாங்கிட்டார். இவர் பணத்தை வாங்கிட்டு அது நடக்காது, எங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் அவர்கள் வந்து நாங்கள் பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டோம் அறிவிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு. என்னடா இது, நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே, நம்ம முதலாளி நாளைக்கு கேள்வி கேட்பாரு, இவங்க வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாம வாய்க்கு வந்தது எல்லாம் உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ போட்டு பேசிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, பணி நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல, அது சரியில்லை, இது சரியில்லை, உங்களுக்கு வேற நீங்க அதிமுக தான் எதுவுமே நடக்கல, நீங்க அதிமுக கூப்பிடுறீங்க. எதுவுமே நடக்கலனா அந்த அளவுக்கு எங்களுக்கு வலிமை இல்லைனா நீங்க எங்களை அதிமுக கூப்பிடுறீங்க. நீங்க அவ்வளவு வலிமையா தான் நீங்க கட்சி நடத்தி போக வேண்டியதானே. கூப்பிட்டாங்களா அதிமுகவுக்கு? அவர் தாங்க சொல்றாரு, உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்க வந்து தான் அவரும் அவர் தானே பேசுறாரு. அவர் வீட்டில் தானே பேசியிருக்காரு. நீங்க அதானே கோட் பண்ணி கேட்குறீங்க. அவர் வீட்டில் பேசியிருக்காருல்ல, நீங்க வந்து எந்த பணியும் நடக்கல, எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்க இங்க வந்து தான் ஆகணுங்கிறாருல. எதுவுமே நடக்காத கட்சி நீங்க வந்து தான் அவனுக்கு கூப்பிடுறீங்க. ஆனா கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கட்சியினுடைய பணிகள் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராமா? அவர்கிட்ட சொன்னாராமா பிரசாந்த் கிஷோர்? இல்ல பிகே அவர்கிட்ட சொல்லியிருக்காரா? இல்ல மத்த எங்க தலைமை நிர்வாகிகள் யாராச்சும் அவருடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? கருத்துல உண்மை இருக்கணும்ல, ஆதாரப்பூர்வமா இருக்கணும், உண்மை இருக்கணும். அந்த உண்மை இல்லாம வந்து நீங்க வந்து போற போக்குல கருத்து சொல்லலாமா? பிகே வந்து இவர்கிட்ட பேசினாரா, இல்ல பிகே வந்து வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, எங்களுடைய மேடைகள் வந்தார் பிகேன்னு சொல்லிட்டு போனாரு. 2006 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்பு விழாவில் நான் வந்து தமிழ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? அதுக்கு பிறகு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரா? அப்ப இப்ப என்ன நடக்குது சார் அந்த டீம்ல? எங்க டீம்ல வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன இப்போ வந்து அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க பணிகளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் சரியா கொடுக்கப்படல அப்படின்றது இதெல்லாம் வந்து இவருக்கு யார் சொன்னது? இது என்ன ஆதாரத்துக்கு இவர் பேசிட்டு இருக்காரு? இவருக்கு யார் சொல்றது? அதுதான் சொல்லல, இவங்க வந்து முதலாளி கிட்ட கமிட் ஆயிட்டாங்க. அந்த முதலாளி கொடுத்த வேலையை முடிக்கணும், அதற்காக என்னென்னலாம் போய் புரட்டி பேசுறது பேசிட்டு இருக்காங்க.